இருந்து வரீங்க? சங்கரங்கோயிலிருந்து வரோம்ண்ணே. சங்கரங்கோயில். ஆமா. 2 குட்டி வாங்கிருக்கீங்களா? வேற எதுவும் வாங்கிருக்கீங்களா? 2 செம்பரி மட்டும் தான். ரெண்டுமே கிடாமரி தான். 2 கிராமரி தான். ஒரு கரும்புட்டு ஒரு செம்போட்டு. இதெல்லாம் ஒரு 4 மாசம் இருக்குமா? 3 மாசம் இருக்கும். 3 மாதம் தாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்க. 2 தான் வாங்கணும். ரேட்டு ஜாஸ்தி. 16 சொல்லி 14 முடிச்சு. அப்படியா? ஆமா. என்ன தேவைக்காக வாங்கி வச்சு? இதுன்னு பேரப்பிள்ள லீவ் ஓட்டு எனக்கு குட்டியா கொடுத்தா தானே சண்டை வரும் வீட்டுல. அவனுக்காண்டி தான் 1 மாதம் நிப்பம் போறோம். நான் தான் பாக்கணும். நீ என்ன விலை சொன்னாங்க? என்ன விலை? 18 சொன்னாங்கண்ணே. சரி. வேற 16 பேர் அண்ணன் 14 முடிச்சுட்டாங்க. 14 7 7 14. இது எப்போ விற்பனைக்கு கொண்டு வருவீங்க? இது ஒரு 6 மாதம் வளர்க்கணும். 6 மாசம். ஆமா, 6 மாதம் வளர்க்கணும். 6 மாசம் வளர்த்தா நமக்கு ஏதாச்சும் வளர்த்ததுக்கு இருக்கும். ஆமா, இது ஆசைப்படுத்த வாங்கியிருக்கோம். ஆமா, குட்டி வேணும்னு பேரம் ஒரே இது காட்டிக்கிட்டு. வெள்ளாடு வாங்காம இது வாங்கிட்டீங்க? வெள்ளாடு கிடக்கு 20 கிடக்கு வீட்டுல கிடக்கு. வெள்ளாடு வீட்டுல. இது கைத்தீவனமா மேய்ச்சல்ல கொண்டு போய்? இது கைத்தீவனம் போடுது. கைத்தீவனம் இது. அது ஒரு மேய்ச்சல் பேர் வெள்ளாடு போட்டு காசு எடுத்துடலாம். ஆமாண்ணே. ஆமா. என்ன விலைக்கு முடிஞ்சது? 30,000. ரெண்டும் சேர்த்து 30,000. பக்ரீத்துக்கு அருமையான குட்டி. ரெண்டும் ஒரு திருப்பு கொம்பு உருவிப்பாங்க நினைக்கிறேன். நல்லா இருக்கு. 30,000 வாங்கின விலை. கூட ஒரு 1000 ரூபா கொடுத்தா கொடுத்துடலாமா? டீசலுக்கு இருக்கும். எந்த ஊர் போதே? ஓகே. சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வணக்கம் மங்கராஜனே. எப்படி இருக்கியா? நல்லா இருக்கனே. வேற என்ன இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு 40 வந்துச்சு. 40? ஆமா. இதெல்லாம் வெள்ளை போட்டு அதிகமா இருக்கு. ஆமா. இது நம்ம இதானா? ஆமா. இது வளர்ப்பு குட்டி. இதெல்லாம் ஜோடி என்ன விலைக்கு கிடக்கு? இது 11 ரூபாய் கேட்காங்க. ஜோடி 11 கேக்குறாங்களா? ஆமா. அப்ப குடுக்கல. இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து வந்தா கொடுத்தா 11,500னா கையில கொடுத்துடலாம் ஜோடி. ஆமா. ஒரு 3 மாசம் குட்டி இருக்கும். ஆமா, 3 மாசம் குட்டி. எல்லாமே கிடா குட்டி. கிடா குட்டிதான். சரி, இதெல்லாம் பெரிய சைஸ் குட்டியா இருக்கு. பெரிய சைஸ் 15 சொல்லுதான். ஒரு 13 ரூபா கொடுத்துடலாம். ஜோடி 15 சொல்றீங்க. 13 ரூபா கொடுத்துடலாம். ஜோடி 15 சொல்றாங்க. ஆமா. 13னா கையில 13னா கையில கொடுத்துடலாம். ஆமா. எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரம்? குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு? குட்டி வரத்து அதிகம். பரவாயில்ல. வியாபாரமும் பரவாயில்ல. ஆமா. பக்ரீத்து குட்டி வியாபாரம் நம்ம சூடு பிடிக்கு. அதனால பொடி குட்டி கொஞ்சம் டல் அடிக்கு. பருங்குட்டி நல்ல வியாபாரம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரத்து நல்லது. வரத்து நல்லா இருக்கு. நல்ல செவல கலர். செவலையும் வெள்ளையும். ஆமா சார். ஒரு குட்டி தானா? ஒரு குட்டி தான் சார். ஏன் ஒரு குட்டி ஒரு பாத்திட்டீங்க? ஜோடியா வாங்கினா நல்லா இருக்கும்ல? வீட்டுல 2 குட்டி கிடக்கு சார். சரி. இப்ப அப்ப சும்மா பாக்க வந்துட்டு ஒரு குட்டி பிடிச்சு பிடிச்சாச்சு. அதுவும் சின்ன பால்வடி குட்டி மாதிரி இருக்கு சார். பால் போடணும், கொலையும் கிடைக்கும் சார். கடிக்கும். ஆனா பால் போட்டா நல்லது. என்ன பால் போட்டா கொஞ்சம் தெம்பு இருக்கும். இது வந்து மயிலம்பாடியிலயும் இல்ல, பொட்டுக்குட்டிலயும் இல்ல. எக்குத்தி ஆட்டுக்குட்டி சார். எக்குத்தி ஆட்டுக்குட்டி. செங்குட்டியா இறங்குதுல. ஆமா. அந்த வர்க்கத்துல உள்ளதோ. ஏன் அப்படி இதை செலக்ட் பண்ணி வாங்கினீங்க? கோயிலுக்கு வாங்கிடுவாங்க சார். நம்ம வளர்த்தால் நல்ல வித்துக்கலாம். நல்ல விலைக்கு நாட்டாட்டுக்குட்டி சார். அப்படியா? ஆமா. ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? 3 ரூபா சொன்னாங்க சார். சரி. நான் 1700 கேட்டு 2 ரூபா முடியும். அப்பா 3 ரூபா சொன்னது அப்படி நல்ல விலை வச்சிருக்கீங்களா? 1700 கேட்டேன். சரி. 2 ரூபான்னு கடைசியா முடிஞ்சு சார். 2 ரூபா 2000 ரூபா. ஆமா சார். ஆமா. பேரம் பேச தெரிஞ்சா வாங்கிக்கலாம் போலுக்கு. ஆமா சார். சந்தையில. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி. எவ்வளவு குட்டிகள் இன்னைக்கு பிளானு? குட்டி இன்னைக்கு ஒரு 4 வாங்கலாம்னு தான். சரி. 3 தான் கிடைச்சு. 3. ஏன் கிடைக்கலையா? இல்ல பட்ஜெட் அதோட முடிஞ்சு போச்சா? ரேட் அதிகமா இருக்கு. ரேட் அதிகம். எதிர்பார்த்ததோட கூட இருக்கு. சரி. 4 கிடா குட்டி தானா? 3 கிடா குட்டி. 3 கிடா குட்டி. எது பொட்ட குட்டி? 3மே கிடா குட்டி தான். 3மே கிடா குட்டி. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நம்ம நாட்டுக்குட்டி ரேஞ்சில வருமா? இல்ல எட்டயபுரம் பொட்டுல வருமா? குறும்பையில வருமா? எட்டயபுரம் பொட்டுல கிராஸ். எட்டயபுரம் பொட்டுல கிராஸ். நல்ல கருப்பு குட்டி. நல்ல திடனான குட்டியா இருக்கா ரெண்டுமே. இதுதான் எட்டயபுரம் பொட்டு. என்ன? ஆமா, அது எட்டயபுரம். சூப்பர். இது என்ன விலைக்கு சொல்லி என்ன விலைக்கு நம்ம முடிஞ்சது? இது 7 ரூபாண்ணா. 9 ரூபா சொன்னாங்க. ஒரு குட்டி 7 ரூபா. 9 சொல்லி 2000 குறைச்சி 7 ரூபா. கருப்புக்காக. அது வந்து 6500. 6500. இது 6500. அதுவும் 6500. இது எதுவும் விலை குறைக்க முடியுதா? இப்படி சொன்ன விலையில இருந்து? சொல்ல இருக்கு. விலை அதிகமா தான் சொல்றாங்க. குறைச்சு பார்க்கணும். நம்ம தான் குறைக்கணும். இந்த குட்டியை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கான ரீசன் என்ன? முன்னாடி விடுங்க. இதுதானா? இது ரெண்டும். கருங்குட்டி நல்ல விலைக்கு விற்கும்னா. விற்கும். வளர்த்தா விலை போகும். சரி. இதெல்லாம் எப்போ விற்பனை பண்றது? ஒரு 4 மாசம் 5 மாசம். 4 மாசம் 5 மாசம். எல்லாம் மேய்ச்சலா கைத்தீவனமா? இல்ல, கைத்தீவனம் தான். எல்லாரும் இந்த கைத்தீவனம் போட்டு வளர்க்குறீங்களே, எப்படி போட்ட காசை எடுக்குறது? என்ன இருக்குது, வெளியில மேய்ச்சல் கிடையாது. அதனால கைத்தீவனம். ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபா ஆகுமா? கூட ஆகுமா? 20 ரூபா 30 ரூபா ஆகும். 30 ரூபா ஆகும். அதையும் தாண்டி காசு எடுக்கணும். அது வேப்பங்குளம், அகத்திக்குளம் வச்சிருக்கீங்க. இருக்கு. ஏதாட்டும் ஒரு தீவனம் நம்மகிட்ட இருக்கணும். ரைட். நாத்து இருக்கு. சோழ சூப்பர். கொடிக்காலனே சொல்லாங்க. கொடிக்கால என்ன விலைக்கு முடிஞ்சது வியாபாரத்துக்கா?
ம். சொல்லல விலை சொல்லல. மதுரை மாவட்டம் மூணாண்டிப்பட்டி. ஆமாண்ணே. சரி சரி. அங்க திருமங்கலம் சந்தையெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? திருமங்கலம் வாடிப்பட்டி எல்லாம். ஆமாண்ணே ஆமாண்ணே. ஏன் இல்ல இங்க குட்டி நல்லா இருக்குண்ணே. பெருவிட்டு. அப்படியா? ஆமாண்ணே. சூப்பர். 2 குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. ஒரு கரும்பொட்டு ஒரு செம்பொட்டு. ஆமாண்ணே. நான் ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? இது ஒரு 2 மாசம் 1.5 மாசம் அவ்வளவுதான் இருக்கும்ண்ணே. அவ்வளவுதான் இருக்காது. 3 மாசம் இருக்காது. அவ்வளவுதான் இருக்கும்ண்ணே. சூப்பரா இருக்கு. நல்ல பருங்குட்டினா அருங்கால் குட்டி. ஆமாண்ணே. நல்லா இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? 23 ரூபா சொன்னாங்க. அசத்திருக்காங்கல்ல? 17 ரூபாய்க்கு வாங்கினா. 17 ரூபாய்க்கு வாங்கினா. 23 ரூபாய் சொன்னதா 17. ஆமா. இது என்ன ஆசை? ஆசைக்கா எப்படி? ஆசை சண்டைக்குதான். முட்டுக்கு. முட்டுக்கு. அதனால நல்லா தெளிச்சு பார்த்து எடுத்துருக்கீங்க. ரைட் ரைட் ரைட். சூப்பர். இதெல்லாம் எப்படி வளர்ப்பு முறை ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கலா சொல்லுங்களேன். எப்பயும் ஒரு நல்ல எல்லாரும் இந்த பக்ரீத்துக்கு வளர்க்கறது. ஆமா பக்கத்துல மட்டும் தானே. முட்டுக்கு வளர்க்கறது மட்டும் தானே வளர்க்குறோம் நம்ம. அதுக்கு என்ன தீவன முறை ஏதாவது ஸ்பெஷலைஸ்டா இருக்கா? ஸ்பெஷலிஸ்ட்ல என்னண்ணே இது சுண்டக்கடலை, பருத்தி கொட்டை, அப்புறம் இரும்பு சோளம். மாட்டுக்கு நல்ல கறவை மாட்டுக்கு போடுறத ஒரு மாணிக்கு அப்படியே போட்டு அரைச்சு அரை உடம்பா உடைச்சு அப்படியே வச்சு விடுவா. அது தின்ன அப்புறம் பார்த்தா ஒரு 3-4 மாசம் நல்லா வெயிட் ஏறி. ஒரு வருஷத்துல குட்டி ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்கு அவ்வளவு வந்துடும். தீவனம் தீவனம் அதுக்கு ஏத்தாப்புல ஏத்திரு. ஆமா தீவனம் அது மாதிரி ஏத்தி போடுவா. ஐயா ஜோடி என்ன வரைக்கும் முடிஞ்சது தெரியல. 2வது போகுது. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்ம முத்துலாபுரம் தானே. முத்துலாபுரம். அவங்க எல்லாமே முத்துலாபுரம். எத்தனை குட்டிகள் இன்னைக்கு பிளான் பண்ணி வந்தீங்க? 3 குட்டி வாங்கிக்கலாம். 3மே எட்டையாவரம் பொட்டுக்குட்டி. ஆமா எட்டையாவரம் பொட்டுக்குட்டினா. பொட்டுக்குட்டி செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா மயிலம்பாடி வீட்ல ஏதோ பொட்டுக்குட்டி இருந்ததுனா சரி அத கொடுத்துட்டோம். சரி இப்ப வாங்க வந்து வாங்கிக்கிறேன். சரி மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 3 குட்டி வாங்கிக்கிறேன். 3. ஆமா. எல்லாமே எத்தனை மாசம் குட்டிகள் இதெல்லாம்? எல்லாம் 3 மாசம் குட்டி இருக்கும். 3 மாசம். ஆமா. எல்லாமே கடா குட்டி. ஆமா நல்லா கடா குட்டி. சரி சொன்னது என்ன வாங்குனது என்ன கேட்டா? அவங்க குட்டி 7 ரூபாய் சொன்னாங்க. சரி 5 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 7 ரூபாய் சொன்னது 5 ரூபாய். 2000 ரூபாய் ஒரு குட்டிக்கு குறைச்சிருக்கீங்க. ஆமா 2000 குறைச்சு வாங்கி. சரி சரி. இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்து எப்ப விக்கிறது? இன்னொரு பண்டிகைக்கு வித்துருவாங்க. பண்டிகைக்கு. அந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் விலைவாசி கூட இருக்கு. ஆமா விலைவாசி கூட தானே இருக்கு. நம்ம எப்படி குறைச்சு வாங்குறது? குறைச்சு நம்ம தான் கேட்டு வாங்கணும்னா. நம்ம வீட்டுல நம்ம குட்டி இருக்கு நமக்கு தெரியும். அதனால குறைச்சு வாங்கிருக்கணும். அவங்க வந்தா வாங்கிட முடியாது. அதனால நம்ம குறைச்சு கொடுப்போம். அவங்க வந்தா இப்ப 7 ரூபாய் 6 ரூபாய் வாங்கி கொடுத்துருவாங்க. சரி சரி சரி. நம்ம வந்தா வாங்கி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நம்ம பேரம் பேசுறதெல்லாம் என்ன வரைக்கும் முடிஞ்சது? என்ன வரைக்கும் முடிஞ்சது? 2ம் சேர்த்து 10,000. 2 கிடா குட்டி 2ம் சேர்த்து 10,000. போயிட்டோம். ஊர்ல இருந்து வரீங்க? தூத்துக்குடி அண்ணா நகர். ஒரு குட்டியோட பாட்டிட்டீங்க. எதுல கொண்டு போவீங்க? வண்டி பைக் இருக்கு. பைக்ல. இன்னொரு ஆள் வேணுமே? ஆள் உட்கார்ந்துக்காப்ல டீ கடையில. சரி சரி. ஒரு குட்டி கிடா குட்டி எட்டையாபுரம் பொட்டு குட்டி. சரி என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி வாங்குனீங்க? 6,500 சொன்னாப்ல. சொன்னது 6,500. 5 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். கேட்டது? கேட்ட 5 ரூபா. 5 ரூபா கேட்டு 5,500 ஆயிட்டு. இது ஆசைக்காக வாங்கிட்டு போறீங்க. ஒரு ஆடு வந்து 12,500 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 3 பொண்ணா 36,000 ரூபா. 36,750. 36,750 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஆடு எல்லாமே நல்ல நல்ல உருப்படி, நல்ல மேய்ச்சல் உருப்படி. தம்பி எந்த ஊர்ல இருந்து வர? உமேதலம்பட்டி திரியாங்கடம். ரைட். ஒன்னே மாதிரியே ஒரு வெள்ளை குட்டி வாங்கியிருக்கேன். அது சின்ன குட்டியா இருக்கு, பாலுடி குட்டியா இருக்கு. கொடி கூட உழலையே. கொடி உழல. எத்தனை நாள்டா இருக்கும்? 1 மாசம் சொன்னாங்க. 1 மாசம் குட்டி. பால் போடணும். ஏன் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டியா வாங்கிருக்க வேண்டியதானே? இல்ல இதுக்கு மீறி இல்ல. ரொம்ப சொன்னாங்க. இதுக்குமே ரொம்ப சொன்னாங்க. அப்படியா? இது என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? 3,500 ரூபாய் சொன்னாங்க. 3000 கேட்டாங்க. முத விலை எப்படி கேட்டீங்க? 1,500 கேட்டேன். 1,500 கேட்டு 2,000 கட்டி 3000. 3000 ஆயிட்டு. 3,500 ரூபாய் சொல்றாங்க. அப்ப கறிக்கடைக்காரங்க என்ன விலைக்கு வாங்கி வியாபாரம் பாக்குறேன். ஒரு மேச்சேரி ஒரு மயிலம்பாடி அடிகருப்பு சூப்பரா இருக்கு. இது பால்குடி குட்டியா? பால் போடணுமா? அது இறக்கடிக்குமா? 2மே பால் தான் போடணும். 2மே பால் தான் போடணும். அப்ப 1 மாசம் குட்டி 1.5 மாசம் தான் இருக்கும். என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்ட? எப்படி வாங்கினேன்? இது 4 ரூபா சொன்னாங்க. 3 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 2,500 சொன்னாங்க. 2 3 ரூபாய்க்கு வாங்கினேன். 4 ரூபா சொன்னத 3 ரூபாய்க்கு வாங்கினேன். 3. இது 2,500 சொன்னத 2 300. 2 300. கொஞ்சம் பெரிய குட்டியா வாங்காம கொஞ்சம் சின்ன குட்டியா வாங்கிட்டேன். குட்டி பிடிச்சி போச்சோ? மாடு கிடக்கு வீட்டுல, பால் மாடு. சரி சரியா. அதுல பாலை போட்டு அதுல உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு குட்டி வளர்க்குறதுல. சரி. பொட்டு குட்டி வாங்காம இந்த இதுல வெளிச்சில வருமா? இது இதுல வரும்? இது அரியாடுல வரும். அரியாடு.
அரியாடுன்னு அப்படி அது மயிலம்பாடி தான். சரி சரி சரி. இது இந்த குட்டி தான் வளருமா? அது பொட்டு குட்டி வாங்கலையா ஐயா? பொட்டுக்குட்டி வீட்டுல கிடைக்க 3 நாள் கிடைக்கும். அதனால இதை பிடிச்சாச்சுன்னா சரி. எப்படி இருக்கு? ஈஸியா வாங்க முடியுதா எப்படி சந்தையில? விலை ரொம்ப அதிகமா தான் இருக்கு. வேற பேசி குறைக்க முடியுதா முடியலையா? ஆடு நல்லா இருக்க. குட்டிகளை வாங்கி ஏத்தியாச்சு. ஏன் 65 கீழே ஒரு ரேக்கு மேலே ஒரு ரேக்கு, கிட்டத்தட்ட 2 ரேக்கு ஏத்தியாச்சு. ஜாமன் நல்லா இருக்கு பாருங்க. இந்த ஒரு வண்டி இருக்கு, இந்த வண்டியில போய் பார்ப்போம். இது TN 60 இதுவும் ஏத்தியாச்சு. ஏற்றி வண்டி கிளம்பியாச்சு. வெயில் நேரமா இருக்கிறதுனால சந்தை சீக்கிரமாவே தீவன தொட்டிகள் வந்து வச்சிருக்கிறாங்க. தீவன தொட்டிகளும் தீவன தொட்டி நம்பர் வேணா கேளுங்க. வண்டி இருக்கு, கொடியாடி வச்சிருக்காங்க. நிறைய உருப்படிகள் கறிக்கடைக்கு தான் இருக்கு. ஆனாவா நல்ல கிடாவா இருக்க, முரட்டு கிடாவா.